அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்கள் எழுதிய காவல் கோட்டம் அத்தியாயம் 4. மீனாட்சி மீண்டும் மதுரை வந்து குடியேறிவின் 156 ஆண்டுகள் கழித்து ஒரு ஐப்பசி மாதம் பெருமழை பெய்தது. மண்ணும் வானும் நீரால் நிறைந்தன. மேற்கு மலைகள் பொங்கி வழிந்தன. சின்னமனூர் தாழ்வரை தாங்காது வெள்ளத்தை வைகைக்குள் தள்ளியது. ஏற்கனவே வைகை கரைமேவி போய்கொண்டிருந்தது. பிரளயம் போல் பெருகிய வெள்ளத்தில் மதுரை உயிருக்கு தத்தளித்தது. கரும்பு தோட்டங்களை காணவில்லை. கல்யாணையும் நீரில் மூழ்கியது. நரிகள் ஆற்றோடு போயின. பரிகள் லாயத்தில் நீந்தின. பந்தி கிழவிகள் குளிர்தாளாது மரித்தனர். கூடையை எடுத்த பெருமானால் கருவறையை விட்டு வெளிவர முடியவில்லை. வர்ணனின் திருவிளையாடல் கண்டு திகைத்து நின்றார். மீனாட்சியின் முளைகளை தழுவியவாறு சென்றது வெள்ளம். சகரம் தம்மைய நாயக்கர் அதிகாலையில் குதிரையில் வைகையை கடந்து மதுரை கோட்டை மேற்கு வாசல் வழியாக அரண்மனையை அடைந்தபோது கரியாவுள்ள போத்தி நாயக்கர் வரவேற்று உள்ளே அழைத்து போனார். காசி விஸ்வநாதரின் மரகத லிங்கத்துக்கு பூஜை நடந்து கொண்டிருந்தது. நாகம நாயக்கர் குளித்துவிட்டு நின்று கண்மூடி வணங்கிக் கொண்டிருந்தார். சகரமும் போய் வணங்கினார். ஆராதனை சுடரை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்ட பிறகு தம்மையாவை பார்த்து நாகம நாயக்கர் வாடா என்று சொல்லிவிட்டு திருநீரை எடுத்து பூசினார். எங்க வந்த என்று கடுத்த குரலில் கேட்டார். தம்மைய நாயக்கருக்கு உள்ளுக்குள் நடுக்கம் கொடுத்து விட்டது. வா என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்த நாகமருக்கு பின்னாலே ஆட்டுக்குட்டி போல போனார். என்ன நடக்குமோ என்ற பயம் அவரை பிடித்தாட்டியது. திருவாடானையில் சிற்றரசன் போலிருந்த சந்திரசேகர பாண்டியனை வீர சோழன் விரட்டிவிட்டு திருவாடானையில் அமர்ந்து கொண்டான். பாண்டியன் விஜயநகருக்கு ஓடிப்போனான். 2 மாதம் கழித்து கிருஷ்ணதேவராயரின் பேட்டி கிடைத்தது. தட்சிண மண்டலேஸ்வரர் கொட்டியம் நாகம நாயக்கர் தனது தலைமை பீடமான சந்திரகிரியில் அப்போது இருந்தார். மாபாரின் குடிமை நிர்வாகம் பல ஆளுநர்களின் கையில் இருந்தாலும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான தென் திசை தண்டநாயகன் அவரே. பாண்டியன் மதுரைக்கு பொறுப்பாக தன்னை நியமிக்கும்படி வேண்டினான். ராயர் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுமாறு நாகமருக்கு ஓலை அனுப்பினார். படைகளோடு கிளம்பி தெற்கே வந்த நாகமர் வீர சோழனை விரட்டிவிட்டு மதுரை வந்து அமர்ந்து கொண்டார். தனக்கு முடிசூட்டுமாறு கேட்ட பாண்டியனை மறுத்துவிட்டார். சந்திரசேகரன் மீண்டும் ராயரிடம் ஓடினான். அரச ஆணையை நிறைவேற்றுமாறு விஜயநகர தூதுவர்கள் வந்து வேண்டினர். அதை ஏற்காத நாகமர் தான் சந்திரகிரி திரும்ப போவதில்லை என்றும் தற்சமயம் மதுரையிலேயே இருக்க முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லி அனுப்பினார். சாந்த சுரூபியான ராயரின் முன்கோபம் பிரசித்தி பெற்றது. இதை கேட்ட ராயர் நாகமரை சிறைபிடித்து வருமாறு அவையிலிருந்த தளபதிகளுக்கு உத்தரவிட்டார். யாருமே பதில் கூறாது தலை கவிழ்ந்திருந்தனர். எல்லோரும் எப்போதாவது நாகமரின் கீழ் பணியாற்றி இருந்தனர். வாள் எடுத்த நாளிலிருந்து சங்கம சாளுவ துளுவ மன்னர்கள் நடத்திய அனைத்து போர்களிலும் பங்கேற்ற அனுபவசாலி நாகமர். ராய்ச்சூர் பெரும் போருக்கு பிறகு விஜயநகரம் இப்போதுதான் 4 ஆண்டுகளாக அமைதியாக இருக்கிறது. முதிர் வயதிலும் தட்சிண மண்டலேஸ்வரராக நாகமர் இருக்கிறார். யாருமே இல்லையா என்று ராயர் கத்திய போது அவர் அரியாசனத்துக்கு அருகே வலதுபுறம் நின்றிருந்த விஸ்வநாதன் நான் போகிறேன் என்றான். அவை அதிர்ச்சி அடைந்தது. தந்தையை சிறையெடுக்க மகனா? பாலிய காலத்திலிருந்து கடந்த 15 வருடங்களாக ராயரோடு வேட்டைக்கும் போர்களுக்கும் சென்றவன். 10 ஆண்டுகளாக ராயருக்கு எப்போதும் தாம்பூலம் அடித்து கொடுக்கும் முதல் மரியாதையை பெற்றவன். அவரது தலைமை மெய்காப்பாளன், ஈடு இணையற்ற வாழ்வீரன், விஜயநகரத்து வீர கதைகளின் நாயகன். படிகளில் ஏறி மேல்மடத்துக்கு வந்த நாகமர் தம்மையாவிடம் கேட்டார். அங்கு என்ன நடந்தது? ஆதியோடு அந்தமாக அவர் விளக்கி சொன்னார்.
தவம் இருந்து ஒரு மகனை பெற்றது எதுக்குத்தானா? தம்மையா மௌனமாக இருந்தார். அவன் அரியா பையன், நாட்டு நடப்பு அவனுக்கு தெரியாது. ராயரை தவிர வெளி உலகத்தை அவன் அறிய மாட்டான். அவருக்கு வலதுபுறம் நிற்க கிடைத்த மரியாதையை கண்டு நாடே போற்றியது. இவ்வளவு சின்ன வயதில் அந்த இடத்தை அடைந்ததால் அவன் மீது சேனாதிபதிகளும் செல்வந்தர்களும் பொறாமை கொண்டனர். இப்போது என்ன ஆயிற்று? வலது பக்கம் நின்று நின்று ராயரின் வலது கையாகவே மாறிப்போனான். விஸ்வநாதன் பிறந்ததிலிருந்து தூக்கி வளர்த்திருக்கிறேன், அவரை குறை சொல்லாதீர்கள். தம்பா, உன் குடும்பத்துக்கு எவ்வளவு மாடுகள்? தெரியாது, நிறைய மந்தைகள் இருக்கும். எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து உங்களிடம்தான் போர் சேவகம் செய்திருக்கிறேன். நீ விரைவில் மாடு மேய்க்க போக வேண்டியது இருக்கும். புரியாமல் தம்மையா அமைதி காத்தார். நாகமரே மீண்டும் கேட்டார், வெக்கிலியர் குலத்தில் இன்று எவ்வளவு வீரர்கள் இருப்பார்கள்? சுமார் 40,000 பேர். அவ்வளவுதான். மீதி பேர் எல்லாம் போர்க்களத்தில் மடிந்து போயினர். 500 ஆண்டுகளாக பலியாகி கொண்டே இருக்கிறார்கள். தேவகிரிக்காக 200 வருஷம், கம்பளிக்காக 100 வருஷம், விஜயநகருக்காக 200 வருஷம். என் கண்முன்னே 50,000 பேர் பலியாகி இருப்பார்கள். தேவகிரி முதலில் பேரரசாக உருவான போது ஏற்பட்ட சாபம். மாட்டு மந்தைகளை தெலுங்கானாவில் விட்டுவிட்டு வடக்கே கூட்டம் கூட்டமாக போனார்கள். குலப்பெருமையில் பங்கு கொள்ளவா அல்லது வேலை தேடியா? வேடர்கள் ஆயர்களாகி, ஆயர்கள் வீரர்களாகி போயினர். முரட்டு முகமதியர்களோடு தொடர்ந்து சண்டை. கடைசியில் தேவகிரியை இழந்து தெற்கேயே ஓடி வர வேண்டியதாயிற்று. பாலமவாரின் கம்பளி தேசம் வெக்கிலியருக்கும் தோக்களவாருக்கும் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றியது. மீண்டும் பேரழிவு. ஆயர்குடிய அரசு அற்று சுவடற்று போயிருக்கும். மீண்டும் விஜயநகரம் உருவான போது தென்புலத்து சில்லவாரும் வல்லக்கவாரும் எல்லோருமாக சேர்ந்து விஜயநகரத்தை கட்டி எழுப்பினார்கள். பிறகு கொல்லவாருக்கள் குதிரையிலிருந்து இறங்கவே இல்லை. எவ்வளவு போர்கள்! தம்பா, உனக்குத்தான் தெரியுமே. ஆந்திரத்துக்கு வராத கொடுமை விஜயநகரத்துக்கு விதித்து விட்டது. இங்கே ஊர் ஊராக பொது ஜனங்கள் பலியாகும். உனக்கு தெரியாது, நான் சிறுவனாக இருக்கும்போது தேவராயன் காலத்தில் முதுகல் சீமையில் பாமினி படை 3 நாளில் 20,000க்கு மேல் ஜனங்களை வெட்டி தள்ளிவிட்டு மந்தைகளை ஓட்டிக்கொண்டு போனது. அதை கண்ட வெறியில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் வாளை கீழே போடவில்லை. துங்கபத்திரியில் 300 வருடமாக ஓடுவது நீரல்ல, கொல்லவார்களின் ரத்தம். தம்மையா பதிலின்றி அமைதியாக இருந்தார். ஒரு சொட்டு ரத்தமும் சிந்தாமல் கோதாவரி கரையிலிருந்து வந்த ஒரு காப்பு பலிஜன் இன்று விஜயநகர அரியணை ஏறி கோலோச்சுகிறான். இன்று விஜயநகரத்தின் சேனாதிபதிகள், ஆளுநர்கள், அதிபதிகள் அனைவரும் பலிஜர்கள். முன்களத்தில் போராடி மடியும் அணித்தலைவர்கள், வீரர்கள் மட்டும் கொல்லவாறுகள். பொலியாவுகள் கம்பீரமாக நடந்து திரிய அவர்களுக்கென்று சொந்தமாய் இன்று நிலம் ஏதும் இல்லை. கம்பளியை விரிக்கக்கூட ஒரு பிடி மண் இல்லை. வெக்கிலியரை விடவும் குறைந்த எண்ணிக்கையில்தான் காப்பு பலிஜர்கள் இருக்கிறார்கள். அதுவும் 1000 காத தூரத்துக்கு அப்பால் கோதாவரி கழிமுகத்தில். அவர்களால் விஜயநகரை கட்டி ஆள முடியாது. புகழின் உச்சிக்கு ஒரு ராஜ்யம் போன பின் உடனே விழத் தொடங்கும். இங்கு மீண்டும் கொல்லவார்களுக்கான நாட்டை உருவாக்குவேன். விஸ்வநாதனிடம் போய் சொல். எனக்கு பிறகு அவன்தான் இங்கு இன்னொரு விஜயநகரை எழுப்ப வேண்டும். தம்மையா விடைபெற்று வைகையின் வடகரையில் கூடாரமிட்டிருந்த விஸ்வநாதனின் பாடி வீட்டை நோக்கி போனார். வைகையின் தென்கரையில் கோட்டைக்கு மேற்கே நாகமரின் படைகள் நிலை கொண்டிருந்தன. வெகு நாட்களாக தாவளம் அடித்திருப்பதால் ஊர்களைப் போலவே தெருக்கள், சந்தைகள் என்று ஒழுங்குமுறை உருவாகி ஓய்வாக பொங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தனர். பயிற்சி நேரம் போக மீதி நேரமெல்லாம் தேவராட்டமும் பாட்டுமாக இருந்தது. பக்கத்து ஊர்களிலிருந்து சேவல்களை வாங்கி வந்து கட்டி கட்டி சண்டை விட்டனர். ஒரு பெரும் கூட்டம் குதிரைகளில் ஏறி நாய்களோடு திண்டுக்கல் நத்தம் வருஷ நாட்டில் மலைகளில் வேட்டைக்காக அலைந்து கொண்டிருந்தது. படையில் அதிகமாக வெக்கிலியரும் பழமவாரும் தான் இருந்தார்கள்.
சக்கிலியரும் செல்லவாரும் வல்லக்கவாரும் மீதி பேர். மிக குறைவாக காப்புகளின் அணிகளும் இருந்தன. வைகை வடகரையில் தங்கள் படையின் இன்னொரு பிரிவு விஸ்வநாதனின் கீழ் வந்திறங்கியதைக் கண்டதும் அங்கு போய் ஆட்களை தேடி தேடி குசலம் விசாரிக்க தொடங்கிவிட்டனர். பெரும்பாலும் உறவினர்கள், ஊர்க்காரர்கள், சேமைக்காரர்கள் என்று ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்களாகவே இருந்தனர். வீரர்களுக்கோ தாங்கள் எதற்காக வந்து இறங்கியிருக்கிறோம் என்ற விவரமே தெரியாது. மேலும் பிரிவுகள் வந்து இணைவது வழக்கம்தான் என்று கருதி இருந்தனர். யானைகள் எதுவும் வரவில்லை. குதிரை அணிகள் மட்டுமே இருந்தன. வண்டிகளில் கூட பொருட்கள் வரவில்லை. லம்பாடிகளின் பொதி எருதுகள் தான் ஏற்றி வந்திருந்தன. ஆற்றுக்கு மேற்கே தள்ளி குளிக்கப் போன லம்பாடி பெண்களை சுற்றி கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களது மின்னும் வண்ண பாவாடைகளும் ரவிக்கையும் கைகொள்ளாத சங்கு வளையல்களும் வேடிக்கையாக இருந்தன. அவர்கள் புரியாத மொழியில் வைத்து கூட்டத்தை விரட்டினர். மதிய உணவுக்கு பிறகு தம்மைய நாயக்கர் மீண்டும் வந்தார். எதுவாக இருந்தாலும் விஜயநகருக்கு போய் பேசிக்கொள்ளலாம் என்று விஸ்வநாதன் உங்களை கூட்டி வரச் சொன்னார். நாகமருக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஏன், அவன் வந்து என்னை பார்க்க மாட்டானாமா என்று கேட்டுவிட்டு தொடர்ந்தார். அவன் அம்மாவுக்கு தெரியாமலே கிளம்பி வந்து விட்டான், அப்படித்தானே? ஆமாம், ஆனால் உங்க மருமகள் வீரநாகம்மா இதை கேள்விப்பட்டு லாயத்துக்கு தேடி வந்து அழுது புலம்பினாள். இதை கேட்டு நாகம்மார் யோசித்தவாறு வெகு நேரம் அமைதியாக இருந்தார். காசியில் போய் நான் தவம் இருந்ததுக்கு வரமாக பிறந்தான் விஸ்வநாதன் என்றுதான் முன்பெல்லாம் நினைத்திருந்தேன். ஆனால் தம்பா, நிஜமாகவே வரமாக வந்து வைத்தவள் அவள்தான். நான் மதுரையில் இருக்க முடிவெடுத்த இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் என் மனம் கலங்குகிறது. என் புத்தி ஏன் இப்படி போயிற்று? என் பேரனை பார்த்து பல மாதங்களாகிவிட்டன. விஜயதசமிக்கு போன போது பார்த்தது. இப்போது நடக்கிறான் அவன் அம்மாவின் சாடை. வெற்றிலை கொண்டு வர சொல் என்று சொல்லிவிட்டு சாரளத்தினூடே தெரிந்த வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். வெளியே போன தம்மையா தூரத்தில் நின்ற காவலர்களை அழைத்து சொல்லிவிட்டு வந்து அமர்ந்தார். நீ என்னிடம் வந்து சேர்ந்து எத்தனை வருஷமாகிறது? 36. ராயரின் தாத்தாவின் கதையை சொல்கிறேன் கேள். சாளுவ குண்டப்ப நாயக்கர் சந்திரகிரியின் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்த காலம் அது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு. முதுகல் கோட்டை பறிபோனதால் எனது தந்தையார் கொட்டியம் வீரபத்திர நாயக்கர் வெக்கிலியர் கூட்டத்தோடு சந்திரகிரி வந்தார். எனக்கு 10 வயது இருக்கும். பாமினி படைகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்த மக்களெல்லாம் ஒன்று திரண்டு மலைகளில் மேய்ச்சலுக்கு விட்டிருந்த மாடுகளை திரட்டிக்கொண்டு சுற்றுப்புற ஊர்களை காலி செய்துவிட்டு சந்திரகிரி வந்தோம். 500 குதிரைகளுக்கும் குறைவாகத்தான் வந்தன. விஜயநகருக்கு போகவில்லை. முதுகல்லில் அடிபட்ட மற்ற வெக்கிலியர் கூட்டங்களெல்லாம் விஜயநகருக்கும் வெணுகொண்டாவுக்கும் போய்விட்டனர். வேங்கடமலை அடிவாரத்தில் தங்கினோம். குளங்களை சுற்றி ஊர்களை உண்டாக்கினோம். பொம்மி அம்மா செருவு என்று பெயராயிற்று. என் தந்தை 500 குதிரைகள் 300 காலாள் வீரர்களோடு குண்டப்பரிடம் பணியில் அமர்ந்தார். குண்டப்பரின் முன்னோர் துவார சமுத்திரத்திலும் பிறகு துளுவ நாட்டிலும் தளபதிகளாய் இருந்தனர். துளுவ நாட்டிலிருந்து இவர் கூடவே சாதாரண மெய்க்காப்பாளராக வந்து சேர்ந்தார் ஈஸ்வர நாயக்கர். பிறகுதான் தனது சொந்த நாடான பத்ராச்சலம் பக்கம் போய் கோதாவரி கரையிலிருந்து பலிஜர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி வந்து 500 பேர் கொண்ட காலாள் பிரிவை உருவாக்கி அணித்தலைவரானார். சந்திரகிரி கோட்டைக்கு தெற்கேதான் அவர்கள் குடியிருந்தனர். பிறகு 5 வருடம் கழித்து வெக்கிலியரின் குதிரை அணிக்கு நான் பொறுப்பேற்றேன். அப்போதுதான் கலிங்க அரசன் கம்பார் பெரும் படையோடு தெற்கே வந்தான். மசூலிப்பட்டினம், ராஜமகேந்திரகிரி, கொண்ட வீடு என்று பிடித்துக்கொண்டு கடற்கரையோரமாகவே ஸ்ரீரங்கம் வரை தெற்கே போனான். அங்கே வலுவான கோட்டைகள் ஏதுமில்லாததால் திரும்பி வந்து நெல்லூரை கைப்பற்றி அங்கு இருந்தான். அப்போது விருபாசராயரின் கீழ் விஜயநகரம் நசிந்து கொண்டிருந்தது. வெற்றிலை வந்தவுடன் எடுத்து நரம்புகளை கிள்ளி சுண்ணாம்பை தடவிக்கொண்டே பேசினார்.
ஈஸ்வர நாயக்கர் தனது மகன் நரச நாயக்கரின் கீழ் ஒரு குதிரை அணியை உருவாக்கிவிட்டார். நெல்லூரில் கலிஞர்களை தாக்கினோம். நாங்கள் தோற்று பின்வாங்க வேண்டியதாயிற்று. மீண்டும் 1 மாதம் கழித்து மோதினோம். அப்போதும் கோட்டையை பிடிக்க முடியவில்லை. ஆனால் நெல்லூர் கோட்டை பாதுகாப்பில்லை என்று உணர்ந்த கம்பார் வடக்கே உதயகிரிக்கு போய் விஜயநகர படைகளை முறியடித்து துரத்திவிட்டு அந்த வலுவான கோட்டையை கைப்பற்றி கொண்டான். அங்கிருந்த பத்மாவுல கதிரி நாயக்கர் பின்வாங்கி சந்திரகிரியில் வந்து சேர்ந்து கொண்டார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு குண்டப்பர் காலமானார். எங்கள் குதிரைப்படை தளபதியாக இருந்த அவர் மகன் சாளுவ நரசிம்மன் சந்திரகிரியின் சேனாதிபதி ஆனார். பின்னர் 2 ஆண்டுகள் பறை திரட்டி கொண்டு காத்திருந்தார் நரசிம்மன். விஜயநகரிலிருந்து எந்த உதவியும் வரவில்லை. கம்பார் ஆந்திரத்தில் பிடித்த கோட்டைகளை எல்லாம் வலுப்படுத்தி படைகளை அங்கு நிறுத்திவிட்டு கலிங்கத்துக்கு திரும்பியிருந்தான். முன்பே ஒர்க்கலில் இருந்து பாமணி படைகளை துரத்திவிட்டு இருந்தான். நரசிம்மன் தானாகவே முடிவெடுத்து கலிங்கத்தின் மீது யுத்த பிரகடனம் செய்தார். முதலில் உதயகிரியை தாக்கினோம். 3 மாதங்களில் உதயகிரி விழுந்தது. பிறகு 8 ஆண்டுகளாக நாங்கள் சந்திரகிரிக்கு திரும்பி வரவே இல்லை. ஆந்திரத்தில் வரிசையாக ஒவ்வொரு கோட்டையாக பிடித்து கொண்டே போனோம். ஈஸ்வர நாயக்கரும் அவர் மகனும் போர்களில் காட்டிய வீரத்தாலும் விசுவாசத்தாலும் நரசிம்மனின் நன்மதிப்பை பெற்றனர். கொண்ட வீடும் ராஜமகேந்திரகிரியும் முன்பே விழுந்து போனதால் மைய தலைமையின்றி கிருஷ்ணா கோதாவரி எங்கும் ரெட்டிபாளைய பட்டுகள் செயலற்று சிதறி கிடந்தன. ஈஸ்வர நாயக்கருக்கும் நரச நாயக்கருக்கும் உதிரியாக தெரிந்த காப்புகளை ஒன்று திரட்டி படையில் சேர்த்து தங்கள் அணியை வலுப்படுத்தி கொண்டே வந்தனர். மகாநதி கரையில் கம்பாரை நாங்கள் தோற்கடித்த போது படையில் பாதி பேர், ஏறத்தாழ 50,000க்கு மேல் காப்புகள் ஈஸ்வர நாயக்கரின் கீழ் இருந்தனர். நாங்கள் கலிங்கத்தில் இருந்தபோது பாமினியின் அரசன் முகமதுவும் தளபதி காவனும் கொண்ட வீட்டு கோயில்களை கொள்ளையிட்டு இடித்து வைதிகர்களையும் ஜனங்களையும் கொன்று குவித்துவிட்டு கிருஷ்ணாவுக்கு வடக்கே கொண்டபள்ளியில் தாவளம் அடித்து தங்கியிருந்தனர். அவனுக்கு காஜி பட்டம் பெற வேண்டும் என்று ஆசையாம். இதை கேள்விப்பட்டு நாங்கள் அவசரமாக தெற்கே திரும்பினோம். இதற்கிடையே அவன் காஞ்சிபுரம் சென்று கோவில்களை கொள்ளையிட்டுவிட்டு திரும்பி வந்தான். நாங்கள் வந்த வேகத்தில் கொண்டபள்ளியை தாக்கினோம். சேர்த்த செல்வத்தை இழந்துவிட்டு பெரும் சேதங்களோடு பீடாருக்கு தப்பி ஓடின பாமினி படைகள். கிருஷ்ணாவில் வெள்ளம் போய் கொண்டிருந்தது. முன்பே நாங்கள் கடந்து போய் குண்டூர் மலைகளுக்கு பின் காத்திருந்தோம். கிருஷ்ணாவை காவன் நெருங்கியதும் பின்னே இருந்து தாக்கினோம். பெருவாரியான குதிரைகளையும் கொள்ளை பொருட்களையும் பறிகொடுத்துவிட்டு எஞ்சிய படைகளோடு மேற்கே ஓடி தப்பித்தனர் காவனும் முகமதுவும். பெருஞ்செல்வம் வந்தது. அத்தோடு முழு ஆந்திரமும் நரசிம்மனின் கட்டுப்பாட்டில் வந்தது. அதை நிலைநிறுத்த காப்புவான ஈஸ்வர நாயக்கரின் உதவி தேவைப்பட்டது. அவருக்கு வயதாகிவிட்டதால் நரச நாயக்கர் சந்திரகிரியின் சேனாதிபதி ஆனார். நான் குதிரைப்படை தளபதி ஆனேன். அப்போது ஏறத்தாழ விஜயநகர அரசராகிவிட்டார் சாளுவ நரசிம்மர். நீதிக்கதை உனக்கு தெரிந்ததுதான் என்று சொல்லிவிட்டு மடித்து கையில் வைத்திருந்த வெற்றி இலைகளை வாயில் திணித்தார் நாகமார். இப்போது ராயர் இடுப்பு வழியில் கிடக்கிறார். அவர் கொள்ளுத்தாத்தன் திம்மநாயக்கரிடமிருந்தே வரும் பரம்பரை வியாதி அது. அவருக்கு பிறகு விஜயநகரம் என்ன ஆகும் என்று யாரும் இப்போது கவனிக்க முடியாது. என்ன சொல்வது என்று புரியாமல் மௌனமாக அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் தம்மையா. வெற்றிலை எச்சிலை துப்பிவிட்டு, நீ போய் நாளை விஸ்வநாதனையும் அழைத்து கொண்டு வா என்றார் நாகமார். மறுநாள் அதிகாலையிலேயே தனியாக திரும்பி வந்து காத்திருந்தார் தம்மையா. பூஜைக்கு போகும் வழியிலேயே இவரை பார்த்துவிட்ட நாகமார், அவன் எங்கே என்று உருமினார். எதுவும் பேசாமல் நின்றார் தம்மையா. அவன் என்ன சொன்னான்? பயந்து கையெடுத்து கும்பிட்டார். என்ன சொன்னான்? சொல்லு. குரல் ஓங்கி ஒலித்தது. உடனே நீங்கள் விஜயநகருக்கு கிளம்ப வேண்டுமாம். மறுத்தால் தலையை வெட்டி எடுத்து வர சொன்னார். தம்மையாவை வேகமாக நெருங்கிய நாகமார் ஆனால் வரக்கும் வழிகளோடு கத்தினார்.
வெட்டுடா, வெட்டு! தம்மையா கூப்பிய கையை இறக்கவில்லை. டே, இவனை இழுத்து போய் சிறையில் அடை என்று அங்கு நின்றிருந்த காவலர்களிடம் சொல்லிவிட்டு பூஜைக்கு வேகமாக போனார். நெற்றியில் திருநீரோடு திரும்பி வந்த நாகமர் போத்தி நாயக்கரை அழைத்து, யோசிக்க அவகாசம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு வா என்று விஸ்வநாதனிடம் அனுப்பினார். இருண்ட சிறைக்குள் நிலை கொள்ளாது நின்றிருந்தார் தம்மையா. பழைய நிகழ்வுகள் எல்லாம் மனதில் அலைமோதின. 4ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பாகத்தில் தொடர்வோம் நண்பர்களே. நன்றி.